மதிப்பிற்குரிய சேர்பர்சன் திரு பிரபாகர் அவர்களுக்கு, கரஸ்பாண்டன்ட் ரேச்சல் மேடம் அவர்களுக்கு, இந்த பள்ளியின் நிர்வாக குழு அனைவருக்கும், ஸ்பெஷல் கெஸ்ட் திரு ஆரி அவர்களுக்கு, மதிப்பிற்குரிய ஆசிரியர் மற்றும் பெற்றோர்களுக்கு அண்ட் என் அன்பிற்குரிய மாணவ மாணவிகளுக்கு என் இனிய மாலை வணக்கம். இந்த ஆண்டு விழாவில் நான் பங்களிப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். என்னை இங்கே அழைத்ததற்கு உங்களுக்கு நான் மிகவும் கடமைப்பட்டுள்ளேன். நான் எந்த பள்ளி ஆண்டு விழாவிற்கு சென்றாலும் என்னுடைய பள்ளியின் ஆண்டு விழா எனக்கு நினைவிற்கு வருகிறது. அதிலும் இப்பொழுது நான் நினைத்தால் எனக்கு என்ன நினைவிற்கு வருகிறது என்றால், நான் அன்று பெற்ற பரிசு, அதை வீட்டிற்கு கொண்டு சென்று என் பெற்றோர்களுடன் அதை பகிர்ந்து கொண்டது. அண்ட் அதற்கு கூடுதலாக அந்த ப்ரிப்பரேஷன் டேஸ், சுமார் 1 மாதம் மினிமம் ஆவது நீங்கள் எல்லாரும் இந்த ஆனுவல் டே இந்த ப்ராக்டிஸ் பண்ணியிருப்பீர்கள் என்று நினைக்கிறேன். அப்பொழுது அந்த பயிற்சி சமயத்தில் நாம் சக மாணவ மாணவிகளோடு அந்த டீம் ஒர்க், அந்த கான்ஃபிடென்ஸ், ஸ்டேஜ் ஃபியர், இது அனைத்தும் எனக்கு இப்பொழுது நினைத்தாலும் ஒரு மகிழ்ச்சியை தருகிறது. இதையும் தாண்டி எனக்கு நான் யோசித்தேன், அன்று அந்த நாளில் எனக்கு என்ன மகிழ்ச்சி தருந்தது என்றால், அந்த சீஃப் கெஸ்ட் அவர்களது உரையை மிக சுருக்கமாக முடித்தால் அதைவிட மகிழ்ச்சி வேறு எதுவும் எனக்கு கொடுத்ததில்லை. அதனால் உங்களுடைய அதிக நேரத்தை நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். எனக்கு தெரிந்த, நான் படித்தவார், எனக்கு அனுபவம், என்னுடைய அனுபவத்தில் சிலவற்றை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். முதலாவதாக நாங்கள் இந்த பள்ளியை பற்றி கூற வேண்டும். நான் இந்த பள்ளிக்கு வரும் வழியிலும் சரி, இப்பொழுது இவர்கள் அந்த வீடியோ மற்றும் அந்த ஆனுவல் ரிப்போர்ட் படித்த பிறகு எனக்கு அண்ணல் காமராசர், பெருந்தலைவர் காமராசரை பற்றி ஒரு நியூஸ் பேப்பர் ஆர்டிக்கல் நான் படித்தேன். அதில் என்ன சொன்னார்கள் என்றால், காமராசர் அவர் முதலமைச்சராக இருந்த சமயத்தில் அவர் ஒரு சிஎம் கோட்டாவில் ஒரு சில மருத்துவ மாணவ மாணவிகளை தேர்ந்தெடுக்க அவருக்கு அதிகாரி ஒரு 100 அப்ளிகேஷனை அவருக்கு முன்னால் வைத்தார். அதிலிருந்து அவர் ஒரு 10 அப்ளிகேஷனை ஒரு 5 நிமிடத்தில் தேர்வு செய்து விட்டார். அப்பொழுது அந்த அதிகாரி கேட்டார், எப்படி நீங்கள் அதற்குள் தேர்ந்து எடுத்து விட்டீர்கள் என்று கேட்டதற்கு காமராசர் என்ன சொன்னார் என்றால், எந்தெந்த அப்ளிகேஷனில் கையெழுத்திற்கு பதில் கைநாட்டு உள்ளதோ அதை நான் தேர்ந்தெடுத்தேன். ஏனென்றால் இந்த தரமான கல்வி அந்த மாணவ மாணவிகளை சேர வேண்டும் என்று நான் நினைத்தேன் என்றார். நான் இந்த பள்ளியின் மேனேஜ்மெண்ட்டையும் அந்த உன்னதமான எண்ணத்துடன் உள்ளனர் என்று நான் நினைக்கின்றேன். ஏனால் இவர்கள் இந்த சென்னையில் அவுட்ஸ்கர்ட்ஸில் உள்ள இங்குள்ள குடும்பத்தில் உள்ள குழந்தைகளுக்கு ஒரு மிக தரமான கல்வி ஒன்று அளிக்க வேண்டும் என்று ஒரு உன்னதமான குறிக்கோளுடன் இந்த பள்ளியை, மேடம் சொன்னார்கள், அந்த ஷெட்டிலிருந்து தொடங்கி இன்று இப்பொழுது 10ஆம் வகுப்பு வரை வந்து உங்களுடைய 11, 12 அதுக்கும் அப்ரூவல் கிடைத்துள்ளது என்று. இதற்கு இதைவிட ஒரு சான்று தேவையில்லை. இந்த பள்ளி மேன்மேலும் வளர என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இரண்டாவதாக, மாணவ மாணவிகளுக்கு, இங்கே இப்பொழுது 10வது வரைக்கும் உள்ளீர்கள். அதனால் உங்களுக்கு நான் என்னுடைய 10வது வரைக்கும் உள்ள சமயத்திலும் கூட எப்பொழுதாவது அல்லது அடிக்கடி ஒரு சந்தேகம் வரும். இந்த 10வது வரைக்கும் எல்லாரும் படின்னு சொல்கிறார்களே, நான் நிஜமாகவே இவ்வளவு கஷ்டப்பட்டு படிக்க வேண்டுமா? ஏன்னால் +2ஓட மார்க்ஸ் நம்மளுக்கு ஒரு என்ட்ரன்ஸு, அந்த காலேஜ் அட்மிஷன் அதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். இந்த 10வது வரைக்கும் நான் இவ்வளவு அனைவரும் ஆசிரியர் படின்றார்கள், பெற்றோர்கள் சொல்கிறார்கள், நான் படிக்க வேண்டுமா என்று ஒரு சந்தேகமாவது எப்பாவது உங்களுக்கு வந்திருக்கும். இதற்கு நான் ஒரு எடுத்துக்காட்டாக, இந்த நீங்கள் யாராவது சைனீஸ் பேம்பு என்ற ஒரு மரத்தை கேள்விப்பட்டிருக்கிறீர்களா? எனக்கு தெரியாது. அந்த சைனீஸ் பேம்பு என்னவென்றால், அது வைத்தவுடன் ஒரு மாதத்தில் வளராதது. 2 மாதம் அல்ல, 1 வருடம் அல்ல, 2 வருடம் அல்ல, சுமார் 5 வருடம் கழித்து தான் அது வளர தொடங்கும். அந்த 5வது வருடத்தில் என்னவாகும் என்றால், ஒரு 2 வாரத்தில் ஒரு 80 அடி உயர்ந்து விடுமாம் அது. அந்த மாதிரி தான் இப்பொழுது உள்ள உங்களுடைய இந்த 6 to 10 ஸ்டாண்டர்ட் ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடித்தளம் என்று சொல்வேன். இதில் எவ்வளவு நீங்கள் நன்றாக படிக்கிறீர்களோ, எவ்வளவுக்கு எவ்வளவோ உங்களுடைய இந்த ஸ்ட்ரக்சர் ஃபவுண்டேஷன் உங்களுக்கு பலமாக உள்ளதோ, அவ்வளவுக்கு அவ்வளவு உங்களுக்கு பின்னாளில்
அதிலிருந்து நீங்கள் வளர உங்களுக்கு மேன்மேலும் உதவி செய்யும். இதில் ஒரு எனக்கு தெரிந்த என்னுடைய அனுபவத்தில் உங்களுக்கு ஒன்று ஷேர் செய்ய வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த நான் செய்யும் அரசு வேலையில் நுழைவதற்கு இந்த சிவில் சர்வீஸ் தேர்வை நான் படிக்க ஆரம்பிக்கும் பொழுது அப்பொழுது எங்களுக்கெல்லாம் முதலில் என்ன அறிவுரை கூறுவார்கள் என்றால், அந்த 6வதிலிருந்து 10வது வரை உள்ள அனைத்தையும் திருப்பி படித்துக்கொண்டு நினைவில் வைத்துக்கொண்டு வாருங்கள் என்று நீங்கள் எந்த கோச்சிங் சென்டர் சென்றாலும் அதுதான் சொல்வார்கள். ஏனென்றால் அந்த 6வதிலிருந்து 10வது அந்த பேஸில் ஒரு 30-40% அந்த கொஷின்ஸை இப்பொழுது கூட நீங்கள் ஆன்சர் செய்து விடலாம். அதனால் இந்த படிப்பானது உங்களுக்கு மிக மிக முக்கியம். நான் படிப்பு என்று சொல்வது கண்டிப்பாக உங்களுடைய மேக்ஸு, சயின்ஸு, இங்கிலீஷ், தமிழ் இதுவும் ஒரு சப்ஜெக்ட். இந்த படிப்பு என்பது வெவ்வேறு பாதையை உங்களுக்கு காமிக்கிறது. இப்பொழுது நீங்கள் கல்ச்சுரல் ஆக்டிவிட்டிஸ் செய்தீர்கள், இதில் உங்களுக்கு ஒரு தன்னம்பிக்கை காமிக்கிறது இது, அண்ட் ஸ்போர்ட்ஸ் காமிக்கிறது. அண்ட் குறிப்பாக இங்கு நாங்கள் 2 சீஃப் கெஸ்ட், ஸ்பெஷல் கெஸ்ட் உள்ளோம். நாங்கள் வேறு வேறு துறையிலிருந்து வந்திருக்கிறோம். ஆனால் எங்களுக்கு ஒரு ஒற்றுமை என்றால், நாங்கள் தேர்ந்தெடுத்த துறையில் எங்களுடைய முழு உழைப்பையும் செலுத்தி எங்களுக்கு எந்த துறை ஒரு பற்றுள்ளது என்பதை கண்டுபிடித்தோம். அந்த மாதிரி கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த உங்கள் ஸ்கூல் டேஸ் உங்களுக்கு கண்டிப்பாக உதவும். இதையும் தாண்டி உங்களுக்கு இந்த பள்ளி நாட்களில் உங்களுக்கு ஒரு தோல்வியையும் சந்திக்க ஒரு நம்பிக்கையை கொடுக்கும். இந்த பல்பு கண்டுபிடித்தவர் தாமஸ் எடிசன் என்று அனைவருக்கும் தெரிந்திருக்கும் அல்லவா? அப்பொழுது அவர் ஒரு 1000 தடவை ஃபெயில் ஆயிட்டு தான் அந்த பல்பை கண்டுபிடித்தார். அப்பொழுது அவரிடம் கேட்டனர், எப்படி நீங்கள் 1000 தடவை ஒரு தோல்வியிலையும் நீங்கள் சென்று உங்களுக்கு என்ன அந்த ஒரு மோட்டிவேஷன் இருந்தது என்று. அதற்கு அவர் என்ன சொன்னார் என்றால், நான் 1000 தடவை தோல்வி என்று நான் நினைக்கவில்லை, 1000 தடவை எப்படி இது வேலை செய்யாது என்று கண்டுபிடித்தேன் என்றார். அதுபோலத்தான் உங்களுடைய இந்த அனுபவம் கண்டிப்பாக உங்களுக்கு பிற நாட்களில் கண்டிப்பாக உதவும். அதனால் உங்களுடைய கடமையான இன்று இந்த ஃபேஸ் ஆஃப் ஸ்கூல் இதை நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். அடுத்ததாக நான் ஆசிரியரை பற்றி சொல்ல வேண்டும். உலகத்தில் வெவ்வேறு துறையினர் அவர் உழைப்பது அவருடைய துறையில் அவர் மேல்மேல் வர வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுடன் உள்ளது. ஆனால் ஆசிரியர் என்ற அந்த ப்ரொஃபஷனே அவர் உழைப்பது மாணவர்களாகிய நீங்கள் அனைவரும் உங்கள் துறையில் நீங்கள் வளர வேண்டும் என்று அவர்கள் போராடுகிறார்கள். இப்பொழுது உள்ள காலத்தில் நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு என்ன தேவை என்றால் என்ன, சரி ஆசிரியர் இல்லை என்றால் நாம் அனைவரிடமும் ஒரு மொபைல் உள்ளது, ஒரு கம்ப்யூட்டர் உள்ளது, அதை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஆனால் உங்களுக்கு அந்த ஒரு கைடன்ஸ், நீங்கள் இதை பார்க்க வேண்டும் என்று உங்களுக்கு வழிகாட்டி இல்லை என்றால் உங்களால் கண்டிப்பாக அந்த இலக்கை நோக்கி செல்ல முடியாது. உதாரணமாக நான் என்னுடைய ப்ரிப்பரேஷன் டேஸில் நான் ஒரு நாள் என்னோட கிளாஸில் அட்டென்ட் செய்யவில்லை. அப்போது நான் நினைத்தேன், சரி ஆசிரியர் சொல்வது தான் அந்த கம்ப்யூட்டர் இருக்கும், நான் பார்த்து கொள்ளலாம் என்று. ஆனால் அந்த ஒரு நாளில் நான் அந்த 1 ஹவரில் அந்த ஆசிரியர் எனக்கு சொல்லி முடித்ததை நான் 10 நாள் எடுத்துக்கொண்டும் என்னால் முடிக்கவில்லை. ஏன்னால் எனக்கு என்ன முதலில் அந்த கணினியில் தேடுவது என்று தெரியவில்லை. அண்ட் நான் சம்பந்தமில்லாத தேடிக்கொண்டு என்னோட டைமை வேஸ்ட் செய்தேன். அதனால் உங்களுக்கு ஆசிரியர் என்ற ஒருவர் மிக மிக முக்கியம். அவர் கூறும் அறிவுகளை கேட்டு நீங்கள் நல்லபடியாக படித்து வாருங்கள். கடைசியாக பெற்றோர்களுக்கு நான் ஒரு ஸ்பெஷல் மெசேஜ் ஒன்றும் கூற தேவையில்லை. ஏனால் உங்களை விட இந்த குழந்தைகளுக்கு நல்லது நினைக்க வேறு யாரும் கிடையாது. உங்களுடைய ஒரு பொசிஷன் இப்போ ரீசெண்டாக நான் ஒரு கதை படித்தேன். அது இந்த அக்பர் பீர்பால் ஸ்டோரி. அப்போ ஒரு நாள் பீர்பால் அவரோட கோர்ட்டுக்கு லேட்டாக வந்தாராம். அப்போ அக்பர் கேட்டான், நீ ஏன் லேட்டாக வந்தன்னு. அவர் சொன்னாரா, இல்லை என் குழந்தை ஒன்று கேட்டது, அது என்னால் லேட்டாக தான் கொடுக்க முடிஞ்சுது, அதை நான் எப்படி கொடுக்கறதுன்னு ட்ரை பண்ணியிருந்தேன்னு. உடனே அக்பர் சொன்னார், என்ன நான் ராஜாங்கமே வச்சுருக்கேன், என்னால் என்ன கேட்டாலும் ஒரு 5 செகண்டில் கொடுத்துட முடியும், நீ அந்த குழந்தைய கூட்டிட்டு வா, இப்போ என்ன கேட்கறது நான் பார்க்குறேன்னாரு. ஃபர்ஸ்ட் அது எனக்கு ஒரு யானையை கொடுன்னு கேட்டது. இவர் யானையை கொண்டு கொடுத்துட்டாரு. நெக்ஸ்ட் என்ன கேட்டது, எனக்கு பானையை கொடுன்னு கேட்டது. அந்த பானையும் அக்பர் அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு. அடுத்தது என்ன கேட்டதுன்னா, இந்த யானையை இந்த பானைக்குள்ளே போட்டு எனக்கு கொடுன்னு கேட்டது.
அப்ப அக்பருக்கு வந்து அப்பதான் புரிஞ்சுது. அந்த மாதிரி இந்த உள்ள பெற்றோர்கள் அந்த குழந்தை யானை கேட்டாலும் சரி, பானை கேட்டாலும் சரி, உங்களால் முடிந்ததை நீங்கள் அவர்களுக்கு பெஸ்ட்டாக குடுக்கணும் என்று நீங்கள் முயற்சி கொண்டு செய்து கொண்டிருக்கிறீர்கள். மேபி ஒரே ஒரு அட்வைஸ் ஆர் நான் என்ன கூற விரும்புகிறேன் என்றால், இப்பொழுது உலகத்தில் நம்மளுக்கு உள்ள ஆப்பர்ச்சுனிட்டிஸ்கள் மிக மிக பரந்து உள்ளது. மின்னாட்களில் இன்ஜினியர், டாக்டர்ஸ், இந்த மாதிரி அரசு துணை, பேங்க், அது மட்டும் இல்லாமல் இப்பொழுது பல்வேறு துறைகள் வந்துள்ளன. உங்களுடைய குழந்தைகளுக்கு எந்த துறையில் நாட்டம் உள்ளதோ அதில் அவர்கள் சென்று அதில் அவர்கள் வெற்றியடைய அவர்களை ஊக்குவியுங்கள். அது மட்டும் இருந்தால் அவர்கள் கண்டிப்பாக வெற்றி பெறுவார்கள் என்பதில் சந்தேகம் இல்லை என்று சொல்லி இந்த வாய்ப்பளித்த இந்த பள்ளி நிர்வாகத்திற்கு எனது நன்றிகள். அண்ட் பொறுமையாக கேட்ட உங்கள் அனைவருக்கும் எனது நன்றிகள். தேங்க்யூ. தேங்க்யூ மேம்.